மோசே ஆண்டவருக்கு உடன் வேலையாளாக செயல்பட்டார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்திலே வழிநடத்தி சென்ற பொழுது அவர்களுக்கு என்ன இல்லை? உணவு இல்லை. உணவு இல்லை. 40 வருடங்கள் வனாந்தரத்தில் அலைகிறாங்க, உணவு இல்லை. ஆனால் மன்னாவினாலும் காடையினாலும் ஆண்டவர் அவர்களை போஷிப்பதற்கு யார் உடன் வேலையாளாக இருந்தது? மோசே. அதே போல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. 40 வருடங்கள் வனாந்தரத்தில் அலைகிறாங்க. சரி, நீ உணவு கொடுத்த எங்களுக்கு குடிக்க தண்ணி வேண்டுமே என்று சொன்னபோது யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 1-7 முறுமுறுப்பு. யாத்ராகமம் 17:3 முறுமுறுத்தார்கள், தண்ணீர் இல்லாமல் சாக போகிறோம், ஏன் எங்களை இங்கு கொண்டு வந்தீர் என்று சொல்கிறார்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மோசையை பார்த்து அந்த ஓரே கண்மலையை அடி என்று சொல்கிறார். ஓரே கண்மலையை அடித்த பொழுது தண்ணீர் அங்கிருந்து புறப்பட்டது. எனவே மோசே ஆண்டவரின் உடன்வேலையாக செயல்படுவதற்கு ஒரு மனிதன் அங்கு தேவைப்பட்டார். மோசே ஓரே கண்மலையை அடிக்கவில்லை என்றால் இந்த தண்ணீர் வந்திருக்கிறார். அந்த கடல் மீது அந்த தோலை நீட்டாமல் இருந்திருப்பானால் அந்த காடைகளும் மன்னாவும் அவர்களுக்கு வந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 21-23 பார்க்கும்போது மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார். என்னாகமம் 11:21 என்னோடு இருப்பவர்கள் 6 லட்சம் பேர் எப்படி போஷிப்பேன். எத்தனை பேரா? 6 லட்சம். இந்தியாவில் 5000 பேர் தான் போஷித்தார், இந்தியாவில் 4000 பேர் தான் போஷித்தார். ஆனால் மோசே என்ன சொல்கிறார்? என்னாகமம் 11:21 வாசிகள். என்னோடு இருப்பவர்கள் 6 லட்சம் பேர். எப்படி நீ போஷிப்பேன்? 6 லட்சம் பேரை எப்படியா போஷிப்பேன் என்று சொன்ன பொழுது 23ஆம் வசனத்துல கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, 31ஆம் வசனத்துல பெரிய காற்று இந்த சமுத்திரத்தில் நடக்கு, காடைகளில் 2 மணி உயரம். உடன் வேலையாளாக செயல்படும் பொழுது இந்த ஆசீர்வாதம். உடன் வேலையாட்களாக செயல்படும் பொழுது கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதற்கு இன்னொரு உதாரணம். 2வது பாடமாக, முதல் பாடமாக வாசிக்க கேட்டு 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 42-44 பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே ஒரு மனுஷன் எலிசாவுக்கு 20 அப்பங்களும் தானியங்களும் கொண்டு வருகிறார். 20 அப்பங்கள் கொண்டு வருகிறார் எலிசா. அப்ப எலிசா சொல்றார், இந்த மக்களுக்கு நீ சாப்பிட கொடுவை என்று சொல்கிறார். அப்ப என்ன சொல்கிறார்? பணிவிடைக்காரன் 43ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதை நான் எப்படி 100 பேருக்கு முன்பாக வைப்பது? 20 பேர் சாப்பிடக்கூடிய ஆளுதான் என்ன இருக்கு? இந்த கதிர்கள் அப்பா இருக்கு. நான் எப்படி 100 பேருக்கு முன்னால் வைப்பது என்று சொன்னபோது எலிசா சொன்னா, நீ வை, 100 பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன இருக்கும்? மீதி. காரணம் என்னவென்றால் எலிசா ஆண்டவரின் உடன் வேலையாளாக செயல்பட்டார். எலிசாவும் மோசேயும் ஆண்டவரின் உடன் வேலையாட்களாக செயல்பட்டு தாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கருவியாக இருந்தது போல நீங்களும் ஆண்டவரின் உடன் வேலையாட்களாக செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படியானால் ஆண்டவருக்கு உடன் வேலையாட்களாக நாம் செயல்படும் பொழுது நாம் 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறோம். 1, நமக்கு உள்ளதை ஆண்டவரிடத்திலே கொடுக்கிறோம். நமக்கு என்ன இருக்கோ அதை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். அதான் நீ என்னோடு கூட சேர்ந்து செயல்படு, நீ எனக்காக என் சார்பிலே செயல்படு, எனக்காக செயல்படு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு என்ன இருக்கோ அதை கொடுக்கணும். எனக்கு எந்த பெரிய திறமை இல்லை, எனக்கு பெரிய காலம் இல்லை, எனக்கு பெரிய நினைக்கிறாங்க. உனக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் கொடுக்கும். உனக்கு 5 அப்பம் நீ சொல்லிட்டு அதை மட்டும் கொடுக்கும். உங்ககிட்ட 7 அப்பமும் சில சிறு மீன்கள் எல்லாம் அதை மட்டும் கொடுக்கும். உங்ககிட்ட 20 தாய்க்காரர்கள் தான் அதை மட்டும் கொடு. உங்கள்கிட்ட இருப்பதை இடத்திலே கொடுக்கும்போது என்னோடு கூட நீ சேர்ந்து செயல்படு, நீ ஆசீர்வதி. எனவே நமக்குள்ளதை ஆண்டவர்களுக்கு கொடுக்க நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட எதை என்ன இருக்கு, நம்ம என்ன ஆண்டவர் கொடுக்குறோம்? கை காணிக்க போடுறோம், சந்தா காணிக்க போடுறோம், சிறப்பு நிகழ்வுகளுக்கு சிறப்பு காணிக்கைகள் கொடுக்குறோம். இதுதான் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோம் என்று சொல்றோம். ஆனால் 3 சீஸ் சொல்லுவாங்க, டைம், சேனல்,
டைம், டேலண்ட், ப்ரெஷர். நம்ம ஏதோ நம்ம ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஒரு சிறு தொகையை மட்டும் நம்ம ஆண்டவருக்கு கண்டு கொடுத்து அதில் திருப்தி அடைகிறோம். ஆனால் நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். நமது ப்ரெஷர், நமது காணிக்கைகள், நமது ஆசீர்வாதத்தின் பகுதியை காணிக்காக கொடுக்க வேண்டும். நமது டேலண்ட்ஸ், அருமையான தம்பிமார், பாடல் திறமை உடையவர்கள், இசைக்கருவி வாசிக்க திறமை உள்ளவர்கள், அந்த தாளம் ஆண்டவர் கொடுத்த தாளத்தை ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம்னா கொடுக்கிறோம். நமக்கு என்ன இருக்கோ அதை ஆண்டவருக்கு நீ கொடு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். சிலர் சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட கெட்ட குணம் தான் இருக்கு, அதையாவது கொடுத்துரு. ஒன்று இருக்கிற நல்ல குணத்தை ஆண்டவர்கிட்ட கொடு, ஒன்று இருக்கிற கெட்ட குணத்தை என்ன செய்ய ஆண்டவர்கிட்ட கொடு. நான் எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடிய, எல்லோரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய குணம் என்கிட்ட இருக்கு, அதை ஆண்டவருக்கு கொடு. உன் மூலமா அநேகர் ஆண்டவர் என்ன செய்வார்? சந்தோஷம். என்கிட்ட நல்ல குணமே இல்லை, எல்லாரையும் மன வருத்தப்படுத்தக்கூடிய குணம் தான் என்கிட்ட, அதையும் என்ன செய்ய ஆண்டவர் நீ கொடு. ஆண்டவர் என்ன செய்வார்? அதை மாற்றுவார். உன்னுடைய உள்ளதை போடு. உனக்கு என்ன இருக்கோ அதை